இன்னைக்கு நாங்கள் பருப்பு வச்சு சுவையான ஒரு கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மைசூர் பருப்பு எடுத்து நல்லா கழுவி 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். 2 மேசை கரண்டி அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு பாதி வெங்காயம், கருவேப்பிள்ளை ஒரு கொத்து, உருளைக்கிழங்கு 1 துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். கூடவே உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து கொள்ளலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதை நாங்கள் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு கொள்ளலாம். அதுக்கப்புறமாக இதை மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமாக பருப்பிட தண்ணி எல்லாமே நல்லா வற்றி இந்த மாதிரி நல்லா வெந்து வந்தாச்சு. உருளைக்கிழங்கும் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நான் இதில் தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு தேங்காய் பால் குறைவாக சேர்க்க விருப்பம்னா நீங்கள் குறைவாக கூட சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதில் 3 வெள்ளைப்பூடு இடித்து சேர்த்துருக்கிறேன். கூடவே மிளகு சீரகம் வறுத்த பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு. இது நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க. இது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் கறிக்கு. கடைசியில் தான் இந்த தூளும் வெள்ளைப்பூடும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமாக இறக்கிடலாம். இப்போ நாங்கள் இதுக்கு தாளித்து போடலாம். அதுக்கு நான் வெங்காயம் ஒரு பாதி எடுத்துருக்கிறேன். கருவேப்பிள்ளை ஒரு கொத்து சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ மிதமான தீயில் இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கும் வரைக்கும் நாங்கள் வதக்கி கொள்ளலாம். 1 நிமிஷம் நல்லா இதை நீங்கள் வதக்கி கொள்ள வேணும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கடுகு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்து இதை நல்லா பொரிய விடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க, இல்லாட்டி இது கரிஞ்சு போயிடும். இப்போ நாங்கள் இந்த தாளிச்சதை கறியோடு சேர்த்துக்கொள்ளலாம். நான் அந்த எண்ணெயோடையே சேர்த்துருக்கிறேன். சேர்த்து ஒரு தடவை நல்லா இதை கலந்து விட்டதுக்கு அப்புறமாக நீங்கள் இதை இறக்கி வைக்கலாம். கறி இப்போ ரெடியாகியாச்சு. இந்த பருப்பு கறி கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஆனால் சுவை ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சோறு, இடியப்பம், புட்டு எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கறிக்கு நீங்கள் முட்டை பொரியல், வெண்டிக்காய் பொரியல் இதெல்லாமே வச்சு சாப்பிட்டீங்களா இருந்தால் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கூடவே ரசமும் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸுக்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய ரெசிபீஸ் உங்களை சேரும்.